நன்றி அப்பா, நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலும் அப்பா கட்டில் கொடுக்குறேன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்திக்கிறோம். இந்த வேலையிலேயும்பா அப்பா நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா இந்த சுகந்த நாளும் கட்டில் கொடுக்குறேன் அப்பா. நீங்கள் சுகந்தம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நீங்கள் ஒருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் அப்பா. இந்த ஆராதனையும் கட்டில் கொடுக்குறேன் அப்பா. இந்த ஆராதனை ஆசிர்வதியும் அப்பா. அப்பா நடத்துகிற இந்த மியூசிஷியனும் கட்டில் கொடுக்குறேன் அப்பா. அவர்களும் ஆசிர்வதி பாதுகாத்துக்கணும் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒருவரையும் கற்று ஒப்புடுக்கிறேன். நீ பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் அப்பா. நான் முழுதும் அப்பா இந்த ஆண்டு முழுதும் நீங்கள் போஷித்து வந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காகவும் அப்பா நன்றி 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 அப்பா. கோடி கோடி நன்றி கொடுத்தாலும் அப்பா பத்தாது அப்பா. அப்பா நீ கொடுத்த நன்றிக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த ஆறுதலையும் அப்பா ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க அப்பா. நன்றி செலுத்திக்கிறேன் இயேசுவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று நம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதம் 96 அதிகாரம் 1-6 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா ஹல்லேலூயா? இன்னும் சத்தமா, கொஞ்சம் இன்னும் சத்தமா. ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறவர். இந்த காலை வேளையிலும் அவரை துதிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த காலை வேலைக்காக நன்றி, இது கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களுடைய தெய்வமாக நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. ஓரிடா நாமா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா, அவரை துதிப்போம். ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர் ஆண்டவரே. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே. ஓரிடா ரபா ஷிகாரியாந்தே ரேபாகானாமா. ஓரிடா ரபா துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேல்
வண்ணமாய் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு உயர்த்துகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பிற்காக அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்னிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அன்பாக நீர் கனம் பண்ணினீரே எதிர்க்கிறவர் முன்னிலோ தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீரே இயேசுவே இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மாத்திரம் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஓ நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன்
செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தத்திற்காய், நீர் பட்ட பாடுகளுக்காய் நான் என்ன செய்திடுவேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாட்கள் முழுவதும், இந்த மாதங்கள் முழுவதும், எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாது நம்மளை காத்தவர், நம்மளை வழி நடத்த அவரது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த கால வேளையில் நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, அளவில்லா நன்றி நன்றா, அளவில்லா அன்பிற்காக கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் மாறாத தெய்வம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிராரா வாஷி கரியாந்தே, ஓரிராரா வாஷி கரியாந்தே ரேபாகானா. கரங்களை தட்டி உற்சாகமா நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துர்க்கரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை சர்வமா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
இருந்து சர்வ வல்லவர் அவர் கிருபை நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர் பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அறிக்கை செய்வோமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் 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 மாறாதவர். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை ஆண்டவரே. உடைய மகிமையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்த நம்மளுடைய தேவனே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் சொல்லிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தேவனாய் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். தேவனாய் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை
செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல தாரமுடையவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்த அடைக்கலமான எங்களுடைய தெய்வம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்திருக்கும் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆற்றிலிருந்து உணர்ந்த வண்ணமாய் ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் ஆண்டவரே.
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றியையா. எல்ரோய், எல்ரோய், யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகமளிப்பவரே. ஓ யெகோவா ராஃபா, யெகோவா, ஓ எபினேசரே, எபினேசரே, எபினேசரே. எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவுகிறவர், நம்மளை ஆதரிப்பவர், அவரே நம்முடைய பரிகாரியாய். ஓ நிராபாஷிக்ரியாதே. நிக்கச்சவர்களுக்கு ஒரே ஒரு தெய்வம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். எங்களை மறவாத தெய்வமே. யார் எங்களை மறந்தாலும், யார் எங்களை கைவிட்டாலும், நம்பினோர் நம்மளை கைவிட்டாலும், தனி மரமாய் நிற்பது போல் உணர்ந்தாலும், ஆதரிப்பவர், நம்மளை வழி நடத்துபவர், நம்மளிடத்தில் அன்பு கூறுகிறவர் ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து மாத்திரம். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் நன்றி
பாடுகளுக்காய் நன்றி தகப்பனே. பட்ட பாடுகளுக்காய் நன்றி தகப்பனே. ஓரிடா ராபா ஸ்ரீகரியாந்த ராபா கனமா. நீ தந்த ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிடா ராபா ஸ்ரீகரியாந்த ராபா கனமா. என்னுடைய தடைகளை உடைத்தீரே. கைவிட்ட நேரங்களில் கைவிடவில்லை ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி நாதா. கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீ செய்த எல்லா நன்மைகளே, நீ சிந்தை நடத்தியதற்காய், நீ பட்ட பாடுகளுக்காய், நீ பட்ட உபத்திரவத்திற்காய் ஆண்டவரே, நீர் எங்களை சேற்றிலிருந்து மீட்டதற்காய், புதியதொரு வாழ்வை நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரிராரா பாஷி கரியாந்தரே பகனமா. மக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரிராரா பாஷி கரியாந்தே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சற்று நேரம் வாய்களிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அவர் செய்த நன்மைக்கு நினைவு கூறுகிறோம். ஓ நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வார காலமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மகளாக ஆண்டவரே அப்பா நீங்க தெரிஞ்சிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ஹalleluya Lord, thank you Jesus. ஓ நன்றி 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 இயேசுவே. ஓ பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி இயேசுவே. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தள்ளாட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ரஷுரமனா கரபரிரே தடைகளை உடைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரமனு குறி ரமனா ஷலபரி ரமனு குருபீரா எங்களை மறவாமல் ஆண்டவரே எங்களை நினைவு கூர்ந்த ஆண்டவரே. ஆவியானவரே நீங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 இயேசுவே. அப்பா நாங்கள் தவறி போகிற வேலையெல்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி அணைத்தீரே, அதற்காக நன்றி இயேசுவே. எங்களை அரவணைத்து கொண்டிரே, அதற்காக நன்றி இயேசுவே. எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரஷுகுரி ரமனு குரி ரமனா ஓ ரமனா ஷலபரி ரமனு ஸ்துருபுரிரே இக்குருபுரி ரமனா ஷலபரிரே. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya நித்தியமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya நன்றி இயேசுவே. அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா நீ செய்த நன்மைகளை அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ thank you Jesus, thank you Lord. பரிசுத்த தேவனே அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக காரியங்களை அப்பா நாங்கள் கடந்து போக அப்பா நீங்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி இயேசுவே. thank you Jesus. ஓ ராஷுலபோரி காராஸ்தாராமானோ கோரி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவரே உடைய சுத்த கிருபை ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்களை குடியிருக்க வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Jesus.
அப்பா அந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிற வேலையில் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரை நீங்கள் சேமத்துக்குள் வழி நடத்தும்படி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-3 வரை, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி எனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண கடவோம். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காக யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அப்பா அந்த வார்த்தை கொண்டு அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, எங்கள் விண்ணப்பங்களை அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வேண்டுதலை அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு அப்பா நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ எல்லா பக்திக்கும் மேலாக தகப்பனே, ஆவியானவரை களங்கம் இல்லாமல் ஆண்டவரே அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே இந்த தேசத்தை கருத்தை நாங்கள் ஒப்புக்கொட்டிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 68 வருஷம் காலமாய் தகப்பனே அப்பா நாங்கள் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் அந்த காத்த தேவன் ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே எங்களை காக்க வல்லவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் அப்பா நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் தகப்பனே அந்த சூழ்நிலையை பார்க்கிலும் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே ஒரு சேமத்தை தாங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஒரு அமைதுள்ள தேசமாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை கெடுத்து போடுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நாங்கள் நிர்மூலமாக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீவிக்கிற காலமெல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருக்கு ஆண்டவரே அப்பா கீழ்ப்படுகிற தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. ஓ ராஷுகுரிரா மனுகுரு ரபாஷலபரிரா அப்பா ஒரு விஷயம் அப்பா இந்த ராஜாக்களுக்காக ஆண்டவரே அதிகாரம் உள்ள யாவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க அரசாளுகிற வேலையில தகப்பனே பக்தியோடு ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர்களாய் தகப்பனே இந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு அப்பா நீங்க உதவி செய்ய போறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வீணான காரியங்கள் லஞ்சங்களை இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஓ ரஷுகுரி கபாரிகரா கர்த்தருக்கு ஆண்டவரே ஆண்டவரே விரோதமாய் எழும்புகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்க நிர்மூலமாக்கும்படி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி அன்பினால் தகப்பனே நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே பாலாய் கெடுத்து போடுகிற காரியங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்பா நீங்க எடுத்து போடுங்க ராஜாவை. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே மூடி ஆண்டவரே அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யும்படி அப்பா நாங்கள் ஒரு விஷயம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ எங்களை ஆளுகை செய்து வழி நடத்த ஆண்டவரே. இந்த தேசத்தின் நல்ல காரியங்களை அப்பா கற்றுக் கொடுக்கிறதற்கு ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஆண்டவரே நீங்க எங்களை பயன்படுத்தும்படி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 இயேசுவே. ஆவியானவரே நீர் ஆண்டவரே தந்த இந்த தேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே வளர்ச்சியுள்ள தேசமாய் ஆண்டவரே நன்மை நிறைந்த தேசமாய் ஆண்டவரே நல் பழக்க வழக்கங்களை நிறைந்த தேசமாய் தகப்பனே அநேக ஒற்றுமையாய் ஆண்டவரே வாழத்தக்கதாய் தகப்பனே ஒரு சமாதானத்தோடு வாழத்தக்கதாய் தகப்பனே அப்பா நீங்க உதவி செய்யும்படி அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேசத்துல மேல ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களை வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தாமே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்தி எல்லாவற்றையும் ஆண்டவரே நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாரும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படி பிரதர் தாமஸை கரம் தட்டி வரவேற்போம். மற்றும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன் பாஸ்டர் ஃபெலிஷாவை கரம் தட்டி வரும் உற்சாகமாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையா? ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. அப்படியே நீங்க அவர்களை குலுக்கி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க அப்படி. Shake one another's hand and say, be glad and happy today. அப்படியே கைகளை நல்லா குலுக்கி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. Be happy. ஹல்லேலூயா, Be joyful. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தி துதிக்கிறேன். I wish to thank and praise the Lord. இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். Let's pray. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. நம் தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. சற்று நேரம் நம் இருதயத்தை தேவன் வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். நம் அசட்டை பண்ணாதபடி, அங்கும் இங்கும் பார்க்காதபடி, இந்த நேரத்தில் தேவன் வார்த்தைக்கு நாம் மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படியே கண்களை மூடி இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா. இந்த ஒரு வாரம் காலம் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம் இந்த ஒரு வார காலம் எங்க போயிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், என்ன பேசியிருக்கோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனும் அறிந்திருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. சொல்லாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லாம, நீங்க எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, சொல்லுமா, நீரே எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுமா, உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லும், ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீரே எல்லாம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க, உம்மை தேட கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்க மத்தியில் இருக்கீங்க ஆண்டவரே. இந்த தேசத்தின் மேல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்தில் பேச போற வார்த்தைக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒருவரும் பிரியப்படுத்தாதபடி ஆண்டவரே, தேவனை பிரியப்படுத்த வார்த்தை பேச கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, இந்த நாள்ல பிரசங்கத்தோட தலைப்பு அங்க முன்பாக போட்டிருக்கேன். என்ன பிரசங்கத்தோட தலைப்பு? விளங்கல? விளங்கவே இல்லை, சத்தம் பத்தல. நீங்களாம் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால சுதந்திர நாள்ல நீங்களும் ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். பிரதிநிதி என்னது? Representative.
சொல்லுங்க, நான் பிரதிநிதியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. I'm a representative. இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு பிரதிநிதி. Today I want to talk about being a representative. இன்னைக்கு நாம் பிரதிநிதி என்ற அர்த்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We must know the meaning. எத்தனை பேத்துக்கு இந்த அர்த்தத்தை இன்னைக்கு தான் முதல் தடவை கேள்விப்படுறீங்க? How many of you have heard it for the first time? இந்த பிரதிநிதி என்பது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல யாராவது கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க. Say for example, somebody brings a wedding invitation to the house. அந்த கல்யாணத்துக்கு ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்க நம்மளால போக முடியாது. Maybe we can't go. அப்ப நம்ம என்ன சொல்வோம்? நம்ம பிரதிநிதியாக நம்ம வீட்டுல இருக்கிற ஒருவரை அனுப்புவோம். So we will say we will send one person as a representative for the family. எதற்காக அனுப்புவோம்? என் சார்பாக அங்க போ அப்படி என்று Because அனுப்புவோம். that person goes on my behalf. அநேக நேரத்துல நாம் ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருப்போம், நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருப்போம். Or you're working in a company உங்க பாஸ் ஒரு மீட்டிங் போக முடியாது. and your boss cannot go for a meeting. அவர் என்ன பண்ண உங்களை அவர் பிரதிநிதியாக அந்த இடத்துக்கு So அனுப்புவார். he will send you as his representative. அதுதான் பிரதிநிதி. That is the meaning. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டோட சுதந்திர நாள். Today is the Merdeka Day, இந்த நாட்டோட Independence Day. சுதந்திர நாள். எத்தனாவது சுதந்திர நாள் என்றால் 68வது சுதந்திர நாள். It is a 68th Independence Day. இந்த சுதந்திர நாள் என்று நாம் இன்னைக்கு கொண்டாடினோம். And we are celebrating it today. இன்னைக்கு நம்மளும் பிரதிநிதியாக வந்திருக்கிறோம். So we are here as a representative. எப்படி பிரதிநிதியாக வந்திருக்கோம்? நம்ம இன்னைக்கு வித்தியாசமான உடையை வந்திருக்கிறோம். We have come in a different costume. சில பேர் பாஜு கூரங்கள் வந்திருக்கிறோம். Some in Bajukurom. சில பேர் தமிழ் ட்ரெடிஷனலா வந்திருக்கிறாங்க. Or Tamil traditional costume. சில பேர் சாரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. Or wearing sari. அப்ப நம்மளும் இன்னைக்கு எப்படி வருகிறோம்? பிரதிநிதியாக So வருகிறோம். we are also come here as a representative. அப்ப இந்த மலேசியா தேசம் இந்தியோட விடுதலை பெற்று 68 ஆண்டு ஆகிவிட்டது. So it's 68 years since Malaysia had its independence. அப்ப இந்த மலேசியா தேசமானது ஒரு அருமையான தேசமா இருக்கிறது. And this Malaysia is a very beautiful country. எத்தனை பேர் இந்த மலேசியா தேசத்தில் பிறந்ததை பெருமையா நினைக்கிறீங்க? How many of you are proud to be born in this country? அப்படி நீங்க பெருமையாக நடந்திருந்தா நீங்க சொல்லுங்க, தேவனுக்கே மகிமை என்று உற்சாகமா பலத்த குரல்ல சொல்லலாமா? 1 2 3. இவ்வளவு உற்சாகமான சொல்லிங்களா சிலிங் கீழே விழுந்துரும். ஆமென். இவ்வளவு உற்சாகமா சொல்ல என்ன பண்ணும்? சிலிங் கீழே விழுந்துரும். ரொம்ப நாள் ஆச்சு ரெனோவேஷன் பண்ணி. சரி, அதனால இன்னும் கொஞ்சம் சத்தமாக தேவனுக்கே மகிமை என்று சொல்லலாமா? 1 2 3. Give God the glory. 1 2 3. Give God the glory. 1 2 3. Give God the glory. இந்த மலேசியா தேசம் ரொம்ப அருமையான தேசம். This is a beautiful country. ஏன்னா இந்த மலேசியா தேசத்தில் மட்டும்தான் 3 இனமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because in our country the 3 different races live together. மலாய்க்காரர்கள் இருக்கிறார்கள், The Malays, சைனீஸ் இருக்கிறார்கள், இந்தியர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த மலேசியா தேசம் 1900 எத்தனாவது வருஷம் சுதந்திரம் கிடைத்தது? 50. சில பேர் எத்தனை வருஷம் கிடைச்சது? we received our independence in 19. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 1957. ஓகேயா? இன்னைக்கு நாம் மலேசியா தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். So we are getting to know about this country. ஏன்னா இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள் என்றால் Because it is a special day. இன்னைக்கு மர்டேகா. Because it's Merdeka. அப்ப இந்த மர்டேகா சுதந்திர நாள்ல ஒருத்தர் பிரதிநிதியா இருந்தார். So on this day one person is a representative. இவர் யாரு என்று தெரியுமா? Do you know who he is? யாரு இவர்? இது வேற வயசான ஒரு புலக்கு. பழைய போட்டோ போட்டிருங்க, கொஞ்சம் கலர் போட்டோ போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் சில பேர் நினைக்கிறீங்க. Maybe some might think it's better if it was a color photo. ரொம்ப பழைய போட்டோவா இருக்குது. This is an old photo. அப்ப சில பேருக்கு தெரியவில்லை. But some may not know. ஆமென். ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். But those who go to school will know. புக்கை திறந்து சயின்ஸ் பாடமோ சுஜாரா பாடத்தை பார்த்திருக்கும், உண்மையாக தெரிஞ்சிருக்கும். And when you look at the history book you will see. யாருக்கு தெரியாதுன்னா இந்த ஸ்கூல் வாடையே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. Those who have never gone to school will not know. கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள ஒரு நபரா இருக்கிறார். But this is a person all of us must know. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குது? He has another name. என்ன பேர் இருக்குது? ஒரு பேர் சொன்னீங்க. ஆண்டிக்கு ஒரு பலத்தை கை தட்டுங்க. ஆண்டிக்கு தான் பரிசு கொடுக்கணும். Papa இவர் யாரு? சுகந்தரை
தந்தை, இவர் சுதந்திர தந்தை. இந்த மலேசியாவோட முறை இந்த மொர்டெகாய் ஸ்தலத்தில் என்ன பண்ணாங்க, என்ன சொல்லுவாங்க, விடுதலை விடுதலை என்று கத்துறது மலேசியாவுக்கு. He was the first one who shouted Merdeka. மொர்டெகாய்க்கு முக்கியமாக இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு 3 இனமும் பாடுபட்ட அது முன்னுக்கு இருந்து வழி நடத்துறது இவர். And he was the one who led the 3 races together to come and receive the independence. அப்ப இவர் அந்த இடத்துல பிரதிநிதியாக இருந்தார். And he was a representative for the people. இவரை வைத்து எத்தனை பேர் அவர் இந்த கையை இப்படி தூக்குறத பார்த்திருக்கீங்க? How many of you have seen him lift up his hand? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அவர் கை இப்படி தூக்கி இருக்கிறாருன்னு? That he has lifted up his hand. அவர் மாதிரியே ஒரு டவர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? And in the same way there is a tower exactly like that. யாருக்கு தெரியும்? அவர் மாதிரியே ஒரு டவர் Do இருக்கு. you know which tower it is? என்ன டவர் இருக்குது? கேல்சிசியா. அவரு மாதிரியே ஒரு டவர் நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து கூட 12 மணிக்கு என் வீட்டுல இருந்து அந்த பில்டிங் அப்படி லைட் அடிக்குது. அந்த பில்டிங்ல ஆமீன். அந்த பில்டிங் என்ன, மெர்டெகாய் பக்கத்துல, மெர்டெகாய் சகரத்தை அந்த ஸ்டேடியம் பக்கத்திலே கட்டியிருக்காங்க அந்த பில்டிங். This building beside the Merdeka Stadium. என்ன பில்டிங்? ஸ்டேடியம் மெர்டெகாய் இல்ல, இப்போ புதுசா கட்டின உலகத்திலே 2வது உயரமான பில்டிங். அது வந்து டிஎன்பி பில்டிங். அது வந்து பிஎன்பி பில்டிங். அது வந்து பேரு இருக்கு. What is it? Okay, somebody wants to answer. விளங்கல? மெர்டெகாய் 118. ஓகே, சரேஷ்க்கு ஒரு பலத்தை கை தட்டுங்க. சரியா? அந்த பில்டிங்க ஒருவேளை இன்னைக்கு இவ்வளவு நாள் இந்த பில்டிங் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியாமனா தயவு செய்து போய் பாருங்க அந்த பில்டிங். If you do not know why they have built this building, go and have a look at it. எனக்கே தெரியாது, நானும் கற்றுக்கொண்டேன். I also learned about it. அப்ப இவர் இந்த மலேசியா தேசத்தில் ஒரு யாரா இருந்தார்? யாரா இருந்தார்? பிரதமரா இருந்தார். And he was a prime minister of our country. அவருக்கு ஒரு பலத்தை கை தட்டலாமா? அவர் இல்லை. Shall we give him a big clap? அப்ப இவர் யாருன்னா பிரதிநிதியா இருந்தார், மலேசியாவோட பிரதிநிதியாக He இருந்தார். was the representative for Malaysia. அதே மாதிரி இன்னைக்கு நாமளும் பிரதிநிதியாக இருக்கு. And in the same way, we are also representatives. இன்னைக்கு நாம் யாரோட பிரதிநிதி? So whose representatives? பக்கத்துல கேளுங்க, நீ யாரோட பிரதிநிதி? Look at the person beside you and say, who do you represent? இன்னைக்கு நாம் எல்லாரும் இன்னைக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம். All of us are representatives. யாரோட பிரதிநிதினா நம் இயேசுவோட பிரதிநிதியாக. We are the representatives of Jesus Christ. ஆமென், ஆமென், Amen. ஆமென். Amen. இன்னைக்கு நாம் தேவனோட பிரதிநிதியா இந்த இடத்துல இருக்கிறோம். We are representatives on behalf of the Lord. அப்ப நாம் எதற்காக பிரதிநிதியா இருக்கணும்? முதலாவது கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம். We are representatives for Christ. ஆமென். யாருக்கு பிரதிநிதி? கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம். We are representatives of Christ. கிறிஸ்துனா யாரு? அவர்தான் Who is இயேசு. Christ? He is Jesus Christ. அவர்தான் இயேசு. அவர்தான் யாரு? நீங்களா தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். அவர்தான் யாரு? He is Jesus. கவலைப்படாதீங்க, இந்த நாட்டு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்த நாடு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நீங்க சத்தமா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. This country has received its independence, so you don't have to worry. நீங்களா மெதுவா பேசுறது பார்த்தா இன்னும் இந்த ஜப்பான்காரங்க எங்கோ சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. The way you are talking so softly is as if the Japanese soldiers are. உங்களெல்லாம் இயேசு பத்தி சொன்னோனே உடனே புடிச்சு போய் ஜெயில்ல போட்டுருவான்னு நினைக்கிறீங்க. You are afraid that they might catch you and put you in the jail. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நாடு Don't worry. ஒரு ஃப்ரீயான நாடு. It is a free country. அதனால நீங்க சத்தமா சொல்லலாம். So you can talk loudly about it. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் நாம் பிரதிநிதியாக இருக்கிறோம். So we are representatives of Jesus Christ. அப்ப இயேசு எப்படிப்பட்ட பிரதிநிதியா இருந்தார்? What kind of representative was Jesus? நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று I wish to share this story with you. ஒரு வாழ்க்கையில் தோல்த்தவன் ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தான். There was a man who was defeated in life. அவன் வாழ்க்கை அநேக பிரச்சனைகள், He had many problems, அநேக பாடுகள் அவன் வாழ்க்கையில. many challenges, அவன் வாழ்க்கையை வெறுத்து போன நபரா and இருந்தான். he did not like his life. அவன் ஒரு நாள் ஒரு ட்ரெயின் முன்பாக ஓடுற ட்ரெயின் முன்பாக போய் நின்றான். And he stood before a running train. அவன் வாழ்க்கையை வெறுத்துப்பட்டு நினைச்சா இன்னையோடு நான் செத்து போயிடணும் He அப்படின்னு. wanted to die. அப்ப என்ன பண்ணான்? அவன் நேரா அந்த ட்ரெயின் ட்ராக்ல போய் நின்றான். And he stood in the train track. அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. And as the train came, அவனும் கண்ணை மூடிக்கொண்டான். he closed his eyes. இன்னும் ஒரு எத்தனையோ செகண்டுக்கு அந்த ட்ரெயின் கிட்ட அவனை இடிக்க போகிறது. It's only a few seconds from him.
அப்பொழுது ஒரு கை அவனை பட்டு பிடித்து இழுத்தது. And then a hand grabbed him and pulled him அவன் முழித்து கொண்டான். up. And he woke up. அதுதான் காப்பாத்துகிறது. That was saving him. இன்னைக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ரட்சிப்பை கொடுப்பதுக்காக. Jesus came into this world to give us salvation, அநேக ஜனங்களை காப்பாத்துறதுக்காக to வந்தார். save many. ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய் Because there are many who are walking towards hell. அப்ப இயேசு எதுக்காக வந்தா? அநேக ஜனங்கள் ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக வந்தார். Jesus came to give salvation. அப்ப ரட்சிப்பு என்றது எல்லா மனிதனுக்கும் தேவையாக இருக்கிறது. And salvation is for everyone. ரட்சிப்பு யாரும் கொடுக்க முடியாது. Nobody can give it to you. ரட்சிப்பை கொடுக்கிறது ஒருத்தர் மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். Jesus only can give us salvation. எதற்காக? நம்மளை காப்பாற்ற வந்த தேவன். Because he came to save us. நம்மளை நரகத்துக்கு நேராக இன்னைக்கு நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. There is a life after death. அது நித்தியமா வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அங்கேருந்து காப்பாற்ற வந்த ஒரே தேவன் தான் இயேசு. He is a God who saved us that we may have eternal life. நம்மளுக்கு ஒரு வசனம் தெரியும் We எப்போதுக்கும். know this word, லூக்கா Luke 19:10. இது 19 பரிச்சயமான வசனம். verse 10. இயேசு எதுக்காக வந்தார்? Why did Jesus come to this world? எழுந்து பொழுது தேடவும் ரட்சிக்குமே இயேசு To வந்தார். seek and save the lost. அப்ப இயேசு வந்த நோக்கம் என்னன்னா அநேக பேரை ரட்சிக்க மட்டும்தான். And Jesus came to save us. ஏன்னா ரட்சிப்பு இலவசம். Because salvation is free. யாருனால கொடுக்கப்பட்டதுன்னா By whom? இயேசுவினால் மட்டும்தான் Only கொடுக்கப்பட்டது. by Jesus. இன்னைக்கு இன்னொரு வசனம் பார்ப்போம். யோவான் 14:6. Let's look at John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். Jesus said, I am the way, the truth and the life. No man comes to me. No man comes to the Father except by me. அப்ப ரட்சிப்பு யாருனால கொடுக்கப்பட்டதுன்னா இயேசுவினால கொடுக்கப்பட்டது. Only Jesus. gives அவர் us இல்லாமல் எதுவுமே இல்லை. salvation. Without salvation, அவர் there's சொல்றார், nothing. நானே வழியும் சத்தியமும் I am the way, the truth and the life. என்னவா இருக்கிறேன்? ஜீவனமா. என்ன எல்லாம் ஒருவன் எங்க போக முடியாது? No man can come to the இதா Father. கிட்ட. அதாவது நீ பரலோகம், நீ ரட்சிக்கப்படலைன்னா நீ பரலோகம் செல்ல முடியாது. If you are not saved, you cannot go to heaven. ரட்சிப்பு என்பது நம்ம சொன்னது இலவசம். இயேசுவை இன்றைக்கு நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தோம், அப்பதான் ரட்சிப்பு. Only when you accept Jesus fully in your heart, you have salvation. எனக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. And I have this question. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து மட்டும் ரட்சிக்கப்பட முடியுமா? ஒருவேளை நான் இயேசுவை மனதார ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட முடியும்? Can I accept baptism and be saved, or must I receive him in my heart and be saved? அநேக நேரத்தில் எனக்கு அது கேள்வி உண்டு. திடீர்னு நாம் இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மத்தியில் ஊழியம் செய்த, திடீர்னு அவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், திடீர்னு அவர்கள் ஞானஸ்தானம். ஆனா இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? But maybe they accepted the Lord and they received their baptism, but the question is, are they saved? எனக்கு அந்த கேள்வி இருந்தது. That was my question. ஆனா நான் நம்புகிறேன், எவன் ஒருவன் முழுமையாக இயேசுவை இருதயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். Whoever receives Jesus fully in their heart is saved. அப்ப ரட்சிப்பு என்பது நாம் முதல்ல சொன்ன மாதிரி இலவசம், நம் சாட்சியாக நிற்பது கிறிஸ்துவ. So salvation means standing as a witness for Christ. அநேக நேரத்துல நாம் கிறிஸ்தவர்கள் நாம் சாட்சியை இழந்து வாழ்கிறோம். Many often we lose our testimony. இன்னைக்கு நம்மளை பார்த்து அநேக ஜனங்க இயேசு கிட்ட வர வேண்டும். There are many who must see us and come to the Lord. அநேக நேரம் நாம் கிறிஸ்தவர்கள் சாட்சியை இழந்துகிறோம். But we lose our testimony. என்ன மாதிரி இழந்துகிறோம்னு நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். How we lose our testimony, you have to examine yourself. அநேக நேரத்துல நாம் சாட்சியை காத்துக்கொள்ள ரொம்ப முக்கியமாக இருக்கு. So it's very important that you guard your testimony. ஏன்னா நாம் யாரை பிரதிநிக்கிறோம்னா கிறிஸ்துவை பிரதிநிக்கிறோம். Because we represent Christ. ஏன்னா நம்ம சொல்லியிருக்க உன்னை காண்பவர் என்னை காண்பார்கள். Because the Lord said, those who see me, see me. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு சாட்சியாக வாழ And வேண்டும். so we must be a witness for Christ. நீங்க அநேக நேரத்தில் நாம் சாட்சி இழந்து வாழ்கிறோம்.
So we lose our witness in many ways. அநேக நேரத்துல நம்மள பார்க்கும்போது இவங்களா ஒரு கிறிஸ்தவர்களா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Sometimes some people ask, are these really Christians? அநேக நேரத்துல நம்ம அநேக காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். Because we have compromised on many things. எல்லா விஷயத்துக்கும் ஓகே என்று ஆகிறோம். It looks okay for everything. ஆனா நாம் எந்த இடத்துல தேவனுக்காக சாட்சியாக நிக்கிற இடத்துல நாம் சாட்சி எழுதுகிறோம். But where have we fallen? அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பு என்று பிறர்கள் நம்மளை பார்த்து தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So when we talk about salvation, others must see us and receive salvation. நம்மளோட குணாதிசயங்களை பார்த்து They அவர்கள் must look at ஏற்றுக்கொள்ள our வேண்டும். character and receive the Lord. நம்ம செய்யற நல்ல காரியத்தை பார்த்து அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள They வேண்டும். must follow the Christ by looking at our things we do நம் பேசுற வார்த்தையை குறித்து நம் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். and the words that we say, நாம் எப்படி நடக்கிறோம் என்று பார்த்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். how we walk. இன்னைக்கு பிரதிநிதியாக இருக்கிறோம். And so we are representatives for Christ. யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறோம்? For whom? கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியா For இருக்கிறோம். Christ. கிறிஸ்து என்பது எல்லாத்தையும் குறிக்கிறது. Because it engulfs everything. அநேக நேரத்துல நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். Very often we are Christians கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கிறோம். with Christian names, ஆனா நாம் கிறிஸ்தவர்களா வாழுகிறோம். but we do not live as a நமக்குள்ள ஒரு கேள்வி அதை எழுப்புவோம். It is a question we need to ask. என் பேரு நல்லா இருக்கு, ஃபேஷன் ஃபேஷன் பேரா இருக்கிறது. It's very fashionable. ஆனா நான் கிறிஸ்தவனா வாழுகிறேனா? But am I living as a Christian? இன்றைக்கு நாம் ஆராய வேண்டும். We need to consider. இரண்டாவது காரியம், Secondly, நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா, why have been chosen? கட்டுண்டு மனிதர்களை என்ன போட்டிருக்கு? விடுதலை ஆக்கிறதுக்காக. நம்ம கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கட்டப்பட்டவன் யாரு? அடுத்து என்ன போட்டிருக்கு? நாம் எதுக்காக என்னவா இருக்கிறோம்? பிரதிநிதியாக இருக்கிறோம். We are called to be representative to set the captives free. இன்னைக்கு கட்டப்பட்ட ஜனங்களை நாம் விடுதலை ஆக்க வேண்டும். We need to set the captives free. இன்றைக்கு நாம் பிரதிநிதி என்பது இன்னைக்கு அநேக வகையில உண்டு. அதுல ஒரு வகை, அநேக ஜனங்க கட்டப்பட்டிருக்கார்கள். There are many who are bondage. பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறார்கள். Bondage in sin. சாபத்துல Bondage கட்டப்பட்டிருக்கார்கள். in curse. நோய்களை In கட்டப்பட்டிருக்கார்கள். disease. ஆனா அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். But God has come to set us free. நம்ம ஒரு வசனத்தை ஒன்று பார்ப்போம். Let's look at this verse. சங்கீதம் 107:14. Psalm 107 verse 14. அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார்கள். இன்னொரு வாட்டி படிப்போம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார்கள். He brought them out of the darkness, the utter darkness, and broke away their chains. ஆமென். அந்தகாரம் யாரு? இன்னைக்கு அநேக ஜனங்கள், இயேசு அறியாத ஜனங்கள் அந்தகார வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு, Those who do not know Christ live in darkness, அநேக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு in இருக்கிறார்கள். sin, அநேக சாபத்தில் வாழ்ந்து in curse. இருக்கிறார்கள். நம்ம தான் பிரதிநிதி. யாரு? But we அவர்களை are the representative to காப்பாற்றுவதற்கு. set them free. இன்னைக்கு அநேக நாம் மறந்து விடுகிறோம். Very often we forget. நாம் பாவம் செய்த அநேக நேரம் நாம் ஆசைப்படுகிறோம். நம் பாவத்தில் இருக்க அநேக நேரத்தில் ஆசைப்படுகிறோம். We like to be in the sin and enjoy the sin. அநேக நேரத்துல நாம் பாவத்தையோட வாழ்ந்து விடுகிறோம். And we live with the sin. அநேக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். And we forget. நாம் எதற்காக பிரதிநிதியாக இருக்கிறோம்? Why we are chosen as representatives. நாம் போய் காப்பாற்ற வேண்டும். We need to save ourselves. அநேக நேரத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். But we fall. நாம் இன்னைக்கு நாம் யாருக்கு பிரதிநிதினா, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு பிரதிநிதி. So the people who are in sin needs to be set free, and we are the representatives. மோசே அவர் என்ன தம்ம செய்தாரு? எகிப்துல வாழ்ந்து இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்க போனார். Moses brought the Israelites out of Egypt. என்ன பண்றாரு? அவர் போறாரு. அவர் பலவீனம் தான் மோசே, ஆனா போறாரு. போய் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஜனங்களை தேவனோட பிரதிநிதியா போய் என்ன பண்றாரு? விடுதலை கொடுத்து கூட்டிட்டு வருகிறார். He went as God's representatives and brought them out. அவருக்கு என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரேல் நாட்டு ஜனங்க என்ன பண்ணாங்க? அங்க நல்ல ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. அங்க At the beginning they were okay. நல்ல சந்தோஷமா They இருந்தாங்க. were happy there.
போக போக அவர் அடிமையில் மாற்றிக்கொண்டார்கள். But as time went on, they became slaves. ஒரு நாள் வந்தது, அவர் குரல் தேவன் இடத்துல கேட்டது. And one day their cries came to the Lord. இன்னைக்கு அதே மாதிரிதான் In the same way, நம்மளும் பாவத்தில் இருந்தா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். even when we cry out in our sin, the ஏன்னா Lord will மோசே save us free. போனது நோக்கத்தை அறிந்து அங்க இருக்கிற ஜனங்களை விடுதலை கொண்டு வந்தார். And Moses brought them out. பார்வோன் சும்மா விடவில்லை. Pharaoh did not set them free. அவன் இருதயம் கடினமாக இருந்தது. His heart was hardened. அவன் தெரியும் இந்த ஜனங்களை விட்டு விட்டா அவங்க நாடு செழிப்பாக இல்லாம ஆகிரும். He knew if he let the slaves go, he will not have anybody to do the work in the country. ஆனா ஆண்டவர் மோசே ஏற்பாடு பண்ணார். But Moses was sent by God என்ன விடுதலை ஆக்குவது. to bring them out. இன்னைக்கு நம் தேவன் நம்மளையும் தெரிந்து கொண்டார். In the same way, the Lord has chosen us. எப்படி தெரிந்து கொண்டார்? யார் விடுதலை கொடுக்க முடியும்? Who can set us free? யோவான் 8:36 வசனம். John chapter 8 and verse 36. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். So, wait, யோவான் 8:36 வசனம். நீ ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். if the Son sets you free, you will be free indeed. யாரு நம்மளை விடுதலை ஆக்க முடியும்? Who can set us free? குமாரன். யாரு? குமாரன். பாஸ்டர் திருக்குமாரன் இல்லை. It's not Pastor Thirukumaran. அவரு நம்மளை விடுதலை ஆக்க He முடியாது. cannot set us free. பிரதர் குமார் இல்லை, நம்மளை It's விடுதலை not ஆக்க Kumar. முடியாது. He cannot set us free. நம்மளை யார் நம்மளை விடுதலை Who ஆக்க can set முடியும் us என்றால் free? ஆண்டவர் மட்டும். Only God. யாரு? எந்த குமாரன்? தேவ Jesus, the Son of God. குமாரன். அவரு தான் நம்மளுக்காக பலியாவினார். Because He gave His life for அவர் us. ரத்தம் நம்மளை மீட்கப்பட்டது. He poured out His blood for us. நம்மள மட்டும் இல்ல, அநேக ஜனங்களை மீட்கிறதுக்கு To save all. நம்மளை பிரதிநிதியாக And மாற்றி. He has sent us as His representative. அநேக நேரம் நாம் மறந்து விடுகிறோம். Very often we forget. அநேக நேரத்துல நாம் ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். We are doing something else. ஆனா இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும், நாம் பிரதிநிதியாக இருக்கிறோம். But today let us think about it. எப்படி அந்த ஜனங்களை விடுதலை கொடுக்க முடியும்? How can we bring? எப்படி நம் விடுதலை ஆக முடியும்? How can we set them free? யோவான் 8:22 வசனத்தை பார்ப்போம். John chapter 8 and verse 22. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றாரே, தன்னைத்தான் கொலை செய்து கொல்லுவானோ என்று பேசிக்கொண்டார்கள். And so the Jews asked, will he kill himself? Is that why he says, where I go you cannot come? இல்ல வேற வசனம். சரியா? அப்ப இன்றைக்கு நாம் பிரதிநிதியா இருக்க வேண்டும். We need to be representatives. யாரோட பிரதிநிதி? Whose representatives? தேவனோட பிரதிநிதியா இருக்க வேண்டும். God's representatives. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்க The வேண்டும். people in sin will be set free. இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். Let us ask the Lord. ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. Send me, Lord. என்னை அனுப்புங்க. Send me, Lord. அநேக ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். For there are many in sin, அநேக கட்டுகளை வாழ்ந்து in கொண்டிருக்கிறார்கள். bondage, அநேக சாபத்தில் வாழ்ந்து in கொண்டிருக்கிறார்கள். curse. அந்த ஜனங்களை விடுதலை கொடுப்பதற்கு என்னை நீங்க அனுப்புங்க Send ஆண்டவரே. me to bring release and deliverance to them. நான் இன்னைக்கு பிரதிநிதியாக போக வேண்டும். I will go as a representative. இன்னைக்கு மூன்றாவது பிரதிநிதி நாம் எதற்கு போக வேண்டும்னா, And thirdly, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பிரதிநிதியாக we are representatives to build God's kingdom. சங்கீதம் 24:14. Psalm 24 and verse 14.
சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கற்ற ஒரு மனிதனாக மாற வேண்டும். We must be people who will build the kingdom of God. சங்கீதம் 24:14. Matthew மத்தியு 24 verse 14. மத்தியு 24:14. And the gospel of the kingdom will be preached in the whole world as a testimony to all nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்படி சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்? It will be preached to the whole world as a witness. இன்னைக்கு நாம் தேவ ராஜ்யம் என்று நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது தேவ ராஜ்யம். We have to let the world know about the gospel of Christ. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மளோட கடமையா இருக்கு. It is our duty to share the gospel. இன்னைக்கு நாம் अनेक நேரத்தை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆசை இல்லை. But we don't have to share the gospel. இன்னைக்கு நாம் ஆராய்வோம். Let's examine this. இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆராய்வோம். Are we sharing the gospel? இன்னைக்கு இறுதி காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். We are near the end. இன்றைக்கு अनेक ஜனங்கள் இயேசுவை அறியாம இருக்கிறார்கள். There are many who do not know Christ. இயேசுவை தெரியாம இருக்கிறார்கள். They do not know Jesus. இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க நம் கடமையாக இருக்கிறது. But it is our duty to share the gospel with them. இன்றைக்கு இந்த மலேசியா தினம் நாள் ஒரு சுதந்திர கிடைத்த நாள். Merdeka is the day the country received its independence. अनेक ஜனங்கள் இன்னைக்கு இன்னும் சுவிசேஷத்தை அறியாம But இருக்கிறார்கள். many have not heard the gospel. இன்னைக்கு நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். We have to do the duty and go and share them gospel with them. இன்னைக்கு நாம் சென்று अनेक ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். And we must save them நாம் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். as God's representatives. இன்னைக்கு நாம் ஆராய்வோம். Let's examine நாம் தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். what are we going to do for God. நாம் யாரோட பிரதிநிதியா இருக்க போகிறோம். Whose representatives are we. இன்னைக்கு நம் இருதயத்தை ஆராய்வோம். Let's examine our heart. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. The country has received independence. இந்த நாடு நம்ம 68வது சுதந்திரம் கிடைத்து It is விட்டது. a 68th Merdeka. இன்னைக்கு अनेक பேர் இன்னும் விடுதலை இல்லாம But இருக்கிறார்கள். many are in bondage. ஏன்னா இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை நாம் போய் சொல்ல வேண்டும். So we need to go and share the gospel. அதுக்கு தான் நாம் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். That is the representative we are to be. இன்னைக்கு நாம் மற்றபடி எதுக்காக பிரதிநிதியாக இருக்கிறோம். But what representatives are we? ஒருவேளை நம் குடும்பத்துக்கா, Are we a representative for our ஒருவேளை country, நம் பிள்ளைகளுக்கா, our children, இல்லனா நம் ஃப்ரெண்ட்ஸுக்கா, our friends, இல்ல உலக காரியத்துக்கா? or the things of the world? இன்றைக்கு தேவனுக்கு பிரதிநிதியா இருக்க வேண்டும். We are representatives of God. இன்னைக்கு நாம் இருதயத்தை ஆராய்வோம். Let us examine our heart. இந்த நேரத்தை நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Look to the Lord. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்றைக்கு நாம் யாரோட பிரதிநிதியாக இருக்கிறேன். Whose representative are we? நாம் தலைகள் வாங்கி தேவனை நோக்கி பார்ப்போம். Let's pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்த துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்க உமக்கு பிரதிநிதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த உலகம் பரிந்தும் ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களை உருவாக்கிற தேவன் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. பிரதிநிதியா இருக்க ஆம் கர்த்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்க ரட்சித்து கொண்டீங்க ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே நீங்க எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
எங்களையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உமக்கு பிரதிநிதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மனிதர்களை விடுதலை ஆக்க ஆண்டவரே பிரதிநிதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, தேவ ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே பிரதிநிதியா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீங்க ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த நாலு ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே நீங்க கொடுத்த ஒரு அருமையான தேசம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த தேசத்தில் இன்னும் ஆம் கர்த்தாவே சமாதானம் உண்டாகட்டும். இந்த தேசத்தில் இன்னும் ஆண்டவரே ஆம் கர்த்தாவே அநேக காரியங்கள் ஆண்டவரே வளர்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தி பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அவர் எழுதிப்போம். இந்த காலை வேலை கூட கருத்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. இந்த காலை வேலை கூட கருத்துக்கு நம்ம உண்மையாக ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த வேலை கூட ராஜாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பை நன்றி செலுத்தும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, இப்போ அந்த வேலை கருத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த வேலை கூட இந்த தேவனை நோக்கி பார்ப்போமாக. கருத்துக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த உலகத்தில் கருத்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றாரே, அவருக்காக வாக்குப்படிக்காக கருத்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தம்முடைய நாமத்தை கொண்டு தகப்பன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேலை கூட தகப்பனை சுவே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பா கர்த்தாவே. ஓ ராஜாவே அப்பா, உமக்கே ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ அவியானவரே உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஆண்டுக்கு நன்றி செலுத்துமா. கர்த்து நம்மளுக்கு சுதந்திரமாய் இந்த உலகத்தில் கர்த்த தேசத்தில் கர்த்தை வாழ வைத்திருக்கிறாரே, அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. பாவத்திலிருந்து கர்த்தரை விடுதலை கொடுத்திருக்கின்றாரே, நம்முடைய வாழ்க்கை கட்டிலிருந்து கர்த்தரை நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஓ நம்முடைய கடன் பிரச்சனை கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஓ இந்த வேலை கூட கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுத்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஓ பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் சென்று பாடலாமாக. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சென்று பாடுமா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க எங்க வாழ்க்கையில வராம இருந்தீங்களா தகப்பனேப்பா. நீங்க வாழ்க்கையில விடுதலையோ வராம இருந்திருக்குமே கர்த்தாவேப்பா. ஓ உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. சந்த பாலமா கர்த்தரை ஆராதிப்போம் சொல்லுவோமாக. இந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்மளை பிரித்தெடுத்து கொண்டால் கூட கர்த்தரை துதிக்கிறதை ஒருபோதும் நிறுத்தாதபடிக்கு ஓ கர்த்தரை மேலாக உயர்த்துவோமாக. நிந்தையோ நிந்தையோ துன்பையோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. சுகமோ வியாதியோ, சுகமோ வியாதியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, ஆராதிப்பே
நீரே எல்லாம் இயேசுவே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தகப்பனேப்பா உம்முடைய பிரதிநிதியாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனேப்பா. இந்த மலேசியா தேசத்தின் ரட்சிப்பை கர்த்தாவே எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனேப்பா. ஆண்டவரேப்பா, அந்த தேசத்தை ரட்சிப்புக்குள்ளாய் தகப்பனே வழி நடத்துவதற்கு ஆண்டவரேப்பா எங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க தகப்பனேப்பா. உம்முடைய சிலுவையின் பாரத்தை தகப்பனே எங்கள் சொல்லி மேல வைத்ததுக்காக நன்றி கர்த்தாவேப்பா. ஓ ராஜாவேப்பா, நாங்கள் தகப்பனேப்பா தூங்கி கொண்டோ ஒழுங்கி கொண்டோ இல்லாதபடிக்கு தகப்பனேப்பா, நாங்கள் பின்னோக்கி தகப்பனேப்பா ஓடாதபடிக்கு ஆண்டவரேப்பா, எங்கள் சிலுவையை பாரத்தை இறக்கி வைக்காதபடிக்கு ஆண்டவரே உங்களுக்காக தகப்பனேப்பா ஆண்டவரே உங்களுடைய சிலுவை சுமப்பதற்கு ஆண்டவரேப்பா இந்த தேசத்தின் ரட்சிப்புக்கு காரணமாய் இருப்பதற்கு தகப்பனே உம்முடைய தகப்பனே ராஜ்யத்தை கட்டக்கூடிய தகப்பனேப்பா உம்முடைய மகனாக மகளாக தகுதி பெற்றவர்களாய் தகப்பனே சுவைப்பா ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை அப்பா நீங்க தகுதிப்படுத்தும்படிக்காக எங்களை உருவாக்கும்படிக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே நீ எங்களை மறுரூபத்தின் தேவனாக இருக்கிறீங்க அப்பா. இந்த வேலை கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இந்த மலேசியா தேசம் ஆண்டவரே அது ஆண்டவரேப்பா ரட்சிப்புக்குள்ளாய் தகப்பனேப்பா கடந்து செல்வதற்கு ஆண்டவரேப்பா புதிய தகப்பனேப்பா அப்பா அங்குக்குள்ளாக தகப்பனேப்பா கடந்து செல்ல தகப்பனே தடைகள் தகப்பனே முறியடிக்கப்பட தகப்பனேப்பா கதவுகள் திறக்கப்பட ஆண்டவரேப்பா அற்புதங்கள் நடைபெற தகப்பனே உன் நாமத்தில் தகப்பனேப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா இந்த தேசத்தை தகப்பனேப்பா முழுமையாய் தகப்பனேப்பா உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் வந்து வேலை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மலேசியா தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. தேசத்தை ரட்சிப்பு தகப்பனேப்பா அப்பா நீங்க தகப்பனேப்பா கரத்தில் வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே முழுமையாய் தகப்பனேப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேப்பா. உங்களுடைய தகப்பனேப்பா சாட்சியாய் நிற்பதற்கு தகப்பனேப்பா சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரேப்பா கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஆண்டவரேப்பா ஒவ்வொரு சுதந்திரம் ஒவ்வொரு விடுதலைக்காக நன்றி தகப்பனேப்பா அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை அனைவருக்கும் பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனேப்பா இந்த விடுதலை சுமந்து செல்வதற்கு தகப்பனேப்பா கர்த்தாவே எங்களுக்கு உதேசியம் படைக்க ஜெபிக்கிற ஆண்டவரேப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்தும் தகப்பனேப்பா. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீரே தகப்பனேப்பா தொட்டு ஆசீர்வதித்து ஒரு மாற்றி இடத்துக்கு தகப்பனே வறுமையாக வாழ்க்கை வாழாதபடிக்க ஆண்டவரேப்பா வறுமையாய் தகப்பனேப்பா வாழ்ந்து வறுமையாக மறுத்து விடாதபடிக்க தகப்பனேப்பா எங்களுக்கு தகப்பனே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. நீங்கள் காட்டுகிற இடங்களுக்கு நாங்கள் செல்வதற்கு தக நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை பேசுவதற்கு தகப்பனேப்பா இங்கே செய்கிற ஊழியத்தாப்பா நாங்களும் செய்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரேப்பா. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரேப்பா கருத்தில் தகப்பனேப்பா காணிக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கொடுத்தாங்க அப்படியே நாங்கள் செத்த போகும் மேலே காணிக்கும் எங்களுடைய தரிசன பாகத்தையும் நண்பின் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் நீங்கள் தான் முற்றிலுமாய் தகப்பனே உங்களுடைய அன்பின் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் வழி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க இன்னும் அநேக ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரேப்பா எங்கள் தேசிய மலைக்காக ஜெபிக்கிறோம் கொடுக்கிற ஜனங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரேப்பா. உமக்கு எல்லா துதிக்கிற மகிமையும் இந்த வேலை கொடு ஏழுக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் நம்ம கர்த்தர் இந்த வேலை கூட காணிக்கை செலுத்துவோமாக. கரங்களை செஞ்சு கர்த்தர் நல்லவராய் இருக்கின்றாரே. நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். சரி சொல்லுங்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரே. நல்லவரை உயர்த்தி பாடுவோமாக. என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். குருடர கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர். கர்த்தருடைய கண்களை திறந்தவர் காணப்படுகிறாரே. கர்த்தரை துதித்து அந்த பெற்றுக் கொள்வோமாக. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர்.
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார் அல்லவா? ஓ, கர்த்தரை துதிக்க மாட்டி விட்டோமாக. இந்த வேலைக்கு மேலும் கர்த்தருக்கு கொடுக்கலாமா? வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. அறிக்கை செய்மா, அவர் நல்லவர். அவர் நல்லவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை துதிக்கிற ஒருபோது மறக்காத படிக்கு கர்த்தர் நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருப்போமாக. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் எங்கள் மீது கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பாவத்தையும் கழுவினீங்க. எங்கள் சாபங்கள் யாவரையும் நீக்குனீங்க. எங்களை தகப்பனேப்பா துன்பத்திலிருந்து தகப்பனேப்பா நன்மைக்குள்ளாக வழி நடத்துறீங்க தகப்பனேப்பா. எங்கள் கடன் பிரச்சனைகள், எங்களை போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் கூட எங்களை விடுதலை கொடுத்தீங்க. அன்றையப்பா எங்களை தகப்பனேப்பா நீதியின் பாதையை வழிநடத்தி வருகிறீங்க. சமாதானமாய் தகப்பனேப்பா வாழ வைத்திருக்கிறீங்க, கிருபை அளித்திருக்கிறீங்க, சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. வாழ்க்கையில உயர்வை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்துறோமாப்பா. இவை அனைத்துமே தகப்பனேப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தகப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்ததாய் காணப்படுகிறது தகப்பனேப்பா. அன்றைய எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. நாங்கள் ஒருபோதும் இந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரேப்பா ஜாக்கிரதையாய் ஆண்டவரேப்பா நாங்கள் விழிப்புடன் ஆண்டவரேப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனேப்பா நாங்கள் ஆண்டவரே உங்களோடு கூட இருக்கிற உறவில் வளர்ந்து வர உதவி செய்யுங்க அப்பா. உங்களுக்காக ஊழியம் செய்ய எங்களையும் தகப்பனேப்பா ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையாகும் உத்தமமாகும் தகப்பனேப்பா உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் தெரிவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரேப்பா பரிசுத்தர்களாய் தகப்பனே வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமீன். யாரும் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையால் இயற்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்து கடவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.